ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோட்டிவேஷன் மீட்ஸ் ஜாய். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் ஆற்றல்கள் திறமைகள் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அளவு கடந்த ஆற்றலை அவர் வச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு ஆற்றலோட தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட திறமைன்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யும் போதோ, தொழில் செய்யும் போதோ, இல்லை நம்ம வேறு ஏதாவது செய்யும் போது மட்டும்தான் நமக்குள்ள இருக்க ஆற்றல் வெளியே வரும். திறமை, ஆற்றல் இல்லாத நபர் அப்படின்னு ஒருவர் கூட இந்த உலகத்தில் கிடையாது. இந்த ஆற்றல் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வெளிப்படுத்தின ஆற்றல், இன்னொன்று வெளிப்படுத்தாத ஆற்றல். ஆற்றல் அப்படிங்கும் போது நம்ம நிறைய சொல்லலாம் இல்லையா? சிந்தனை ஆற்றல் சொல்லலாம், தீர்மானிக்கிற ஆற்றல், எல்லாமே டேலண்ட் தான். அப்புறம் கற்பனை திறன் அது சொல்லலாம், டிராயிங் வரைவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. ஸோ நம்ம டேலண்ட் இல்லாத நபர் அப்படின்னு ஒருவருமே கிடையாது. நம்ம இது வரைக்கும் வெளிப்படுத்தின ஆற்றல் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு கிடையாது. இன்னும் நம்மகிட்ட வெளிப்படுத்தாத பொட்டன்ஷியல், அதாவது ஆற்றல் நம்மகிட்ட இன்னும் நிறைய இருக்கு. இப்போ உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹோல்டர்ல நம்ம ஒரு 15 வாட்ஸ் பல்பையும் நம்ம அதில் சொருகலாம், ஒரு 100 வாட்ஸ் பல்பையும் சொருகலாம், ஏன் ஒரு 1000 வாட்ஸ் பல்பை கூட நம்ம சொருகலாம். ஆனால் ஒவ்வொரு பல்பும் அந்த சக்திக்கு ஏற்ற அளவு தான் அது மின்சாரத்தை ஏற்றுக்கிட்டு பிரகாசத்தை கொடுக்குது. அப்போ நம்மளும் அதே மாதிரி தான், ஒரு ஹோல்டர் மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நாம தான் முடிவு செய்யணும். இந்த பூமியிலே கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஆற்றலை அவன் முழுவதும் பயன்படுத்தினதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். ஒருத்தருக்குள்ள கண்டுபிடிக்கிற ஆற்றல் இருக்கும், பேசுகிற ஆற்றல் இருக்கலாம், இசை அமைக்கிற ஆற்றல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க அறிஞ்சிக்கல அப்படின்னா எந்த ஒரு டேலண்ட்டுமே வெளிப்படுத்தாம அவன் என்ன பண்றான், இறந்து போயிடுவான். ஸோ அதான் சொல்றாங்க, உலகத்திலே ரொம்ப செழிப்பான இடம் அப்படின்னா மனிதர்களை புதைக்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் எந்த நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தாம மனுஷன் புதைஞ்சு போயிருந்தான், மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷன் தான் யார் என்பதை அறியாம ஒரு தோல்விகரமா வாழ்றதை கடவுள் நிச்சயமா விரும்பல. ஒரு கழுகு குளிர்ல நடுங்கிட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறத விட அது நல்ல சிறக விரிச்சு உயர பறப்பதை பார்க்கும் போதுதான் அழகா இருக்கு. ஸோ அங்கதான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் அது வெளிக்கொண்டு வருது. அதே மாதிரி ஒரு வாடி போன பூவை பார்த்தாலும் அது எப்படி இருக்கு, அதை விட நல்ல பூ விரிஞ்சி நல்ல பூத்து அப்படி காமிக்கும் போது அது நல்ல ஒரு ஃபுல்னஸாக தெரியுதும். ஸோ இப்படி தான் கடவுள் நம்மளை ஃபுல் பொட்டன்ஷியலோட நம்ம இருக்கணும், அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு. எத்தனை தடைகள் மனுஷன் பார்த்தாலும் அதிலையும் அவன் வெற்றிகரமாக வாழணும், அதை பார்க்க தான் கடவுள் விரும்புகிறாரு. டெய்லி உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்குள்ளாக கடவுள் ஆற்றல்களையும் திறமைகளையும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டெய்லி நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஆற்றல்கள் திறமைகள் தான் பணமாக மாறும். என்றைக்குமே நம்ம வெற்றியை நம்ம வெளியே தேடக்கூடாது, அது நமக்குள்ளே தான் கடவுள் வச்சிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆற்றல் திறமை பற்றி மேலும் கொஞ்சம் பார்த்தோம், அதோட வகைகள்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நமக்கு இருக்கும் ஆற்றல்கள் திறமைகளை நம்ம எப்படிலாம் வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.